3 இந்தியர்களின் உயிரை பறித்த விபத்தில் ட்ரெய்லர் லாரி நிறுவனத்தின் மீது உடனடியாக விசாரணை நடத்தப்படும். கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு காரணமான ட்ரெய்லர் லாரி டிரைவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட வேண்டும். அதே சமயத்தில் அந்த லாரிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு எதிராக உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் வலியுறுத்தினார். இச்சம்பவத்தில் பலத்த காயங்களுக்கு இலக்காகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் 2 பேருக்கு தொடர்ந்து எல்லா உதவிகளும் வழங்கப்படும் என்று அவர் உறுதி கூறினார். கடந்த 2 நாட்களுக்கு முன் ஜோகூர் மாநிலம் சிஹாமாட் அருகே கிமாஸ் பாரு தமான் கோல்டன் ஹீல் எனும் இடத்தில் நிகழ்ந்த விபத்தில் 3 இந்தியர்கள் உயிரிழந்தனர். முன்னே சென்று கொண்டிருந்த வேனை ட்ரெய்லர் லாரி மோதி தள்ளியது. கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிர்ப்புற பாதையில் திசை மாறிய போது எதிரே வந்த மற்றொரு லாரி மோதியது. இச்சம்பவத்தில் வேனில் இருந்த கே மாயகிருஷ்ணன், அவரது மனைவி எஸ் செவந்தாய், அவரது சகோதரர் எஸ் பழனியாண்டி ஆகியோர் இச்சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். வேனில் பயணம் செய்த பி ஹரிஹரன், பி சுகன்யா பலத்த காயங்களுக்கு இலக்காகி சிஹாமட் மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் நேற்று அந்த இருவரின் குடும்பத்தினரை நேரடியாக சென்று சந்தித்து அனுதாபம் தெரிவித்துக் கொண்டார். இந்த விபத்தில் 23 வயதான பேரன் பி ஹரிஹரன் மற்றும் 18 வயதான பேத்தி பி சுகன்யா ஆகியோர் கடுமையாக காயங்களுடன் ஐசியு பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே சமயத்தில் இந்த சம்பவம் காரணமாக ட்ரெய்லர் லாரிக்கு சொந்தமான நிறுவனம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று தரை பொது போக்குவரத்து வாரியம் மற்றும் சாலை போக்குவரத்து இலாகா ஆகியவற்றுக்கு உத்தரவு பிறப்பிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்துக்கு அந்த நிறுவனம் முழு பொறுப்பேற்க வேண்டும். சம்பந்தப்பட்ட லாரியின் ஓட்டுநர் போதைப் பொருள் கொண்டிருப்பது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்திருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்தோனி லோக் மேலும் கேட்டுள்ளார்.